வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஊத்தங்கரையில் உள்ள அதியமான் பப்ளிக் பள்ளி தெற்கு ஆசியாவில் சிறந்த பள்ளியாக தேர்வு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள அதியமான் பப்ளிக் பள்ளி தெற்காசியாவில் ஒருங்கிணைந்த கற்றலில் சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் தெற்காசிய பள்ளிகள் மாநாடு மாறி வரும் உலகில் முன்னேற கற்பவர்களை தயார்படுத்துதல் என்ற நோக்கத்தோடு டெல்லியில் மார்ச் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இதில் இந்தியா, நேபாளம், இலங்கை, பூட்டான், பங்களாதேஷ் மற்றும் மாலத்தீவுகளை சேர்ந்த சுமார் 1000 கல்வியாளர்கள், பள்ளிகள் மற்றும் சிந்தனை தலைவர்கள் பங்கேற்றனர். மாறிவரும் உலகில் வளர்ந்து வரும் கல்வி நிலப்பரப்பில் பள்ளிகள், ஆசிரியர்கள் மற்றும் கற்பவர்களை ஊக்குவிப்பதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் 44 மில்லியன் புதிய ஆசிரியர்களுக்கான உலகளாவிய தேவையின் பின்னணியில் இந்த மாநாடு நடைபெற்றது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கல்வியியல் துறை தலைவர் பேராசிரியர் மார்க் வின்டர் பாட்டம், கேம்பிரிட்ஜ் சர்வதேச கல்வி ஆராய்ச்சி தலைவர் சாரா ஹியூஸ், இந்திய கல்விக்கான கூகுள் தலைவர் சஞ்சய் ஜெயின், சர்வதேச கல்வியில் டிஜிட்டல் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் இயக்குனர் லிஸ்சே நாட்டின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கல்வியியல் துறை பேராசிரியர் சு பிரிண்ட்லி ஆகியோர் கொண்ட குழு தெற்காசியாவில் சிறப்பாக செயல்படும் பள்ளிகளில் அப்பள்ளியின் கல்வி திறமைகளை அங்கீகரிக்கும் வகையில் கேம்பிரிட்ஜ் பள்ளி அங்கீகார விருதுகளை வழங்கியது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதியமான் பப்ளிக் பள்ளி ஒருங்கிணைந்த கற்றல் விருதினை பெற்றது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கல்வியியல் துறை தலைவர் பேராசிரியர் மார்க் லிஸ்டர் பாட்டம் மற்றும் தெற்கு ஆசியாவின் சர்வதேச கல்வியின் மூத்த துறை தலைவர் ஆசிஸ் அரோரா ஆகியோர் ஒருங்கிணைந்த கற்றல் பள்ளிகளுக்கான விருதினை அதியமான் பப்ளிக் பள்ளியின் நிறுவனர் முனைவர் சீனி திருமால் முருகனிடம் வழங்கி பாராட்டினர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கேம்பிரிட்ஜ் பள்ளிகள் தெற்காசியா மாநாடு மார்ச் 27, 28 தேதிகளில் புதுதில்லியில் நடைபெற்றது. அதில் தெற்காசியாவிலிருந்து ஏறக்குறைய 1000 பள்ளிகளிலிருந்து கல்வியாளர்களும், கல்வி சிந்தனையாளர்களும், ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். வருகின்ற கல்வி ஆண்டுகளிலே தொழில்நுட்பத்தை எவ்வாறு கற்றலிலும் கற்பித்தலிலும் பயன்படுத்துவது, எவ்வாறு மாணவர்களை மிகச்சிறந்தவர்களாக உருவாக்குவது, மாணவர்கள் உருவாக்கியுள்ள சவால்கள் என்னென்ன, ஆசிரியர்கள் எவ்வாறு மாணவர்களை மேம்படுத்துவது என்ற பல்வேறு நோக்கிலே, குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வாறு கற்றலிலும் கற்பித்தலிலும் பயன்படுத்துவது என்பது தொடர்பாக 2 நாள் கருத்தரங்கு புதுதில்லியில் நடைபெற்றது. அதில் ஒரு பகுதியாக கேம்பிரிட்ஜ் பாடப்பட்ட பள்ளிகளிலே மிகச் சிறந்த பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அப்பள்ளிகளுக்கு மிகச்சிறந்த விருதினை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வழங்கியது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அதியமான் பப்ளிக் பள்ளி இன்டர்னல் லேர்னிங் ஸ்கூல் என்ற ஒருங்கிணைந்த கற்றல் பள்ளி என்ற விருதினை பெருமை பெற்றிருக்கிறது. இந்த விருதினை பெற காரணமாக இருந்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும், முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஆண்டு முதல் பாடத்திட்டத்தில் NEP 2020 ஒருங்கிணைந்த கல்வியை அவர்கள் கொண்டு வரும்போது ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது பயன்பாட்டு வருகின்ற காலத்திலே அது 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் வருகிறது. அடுத்ததாக ஓஏ இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. ஓஏ வரும்போது இந்த ஏஐ 2ஆம் இடத்துக்கு சென்றுவிடும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது மாணவர்கள் தொழில்நுட்பத்தை வெகுவாக பயன்படுத்துகிறார்கள், ஆசிரியர்களை தாண்டி. ஆகவே மாணவர்களை ஆசிரியர்கள் நோக்கி, கற்றலை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் மேம்பாடான ஏஐ ஒருங்கிணைந்த ஒரு கற்பித்தலை அவர்கள் பெற வேண்டும். அப்படி பெறும்போது மட்டுமே மாணவருடைய கவனத்தை பாடத்தின் மீது இருக்க முடியும் என்ற நோக்கிலே எவ்வாறு ஆசிரியர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை தங்களுடைய கற்றலிலே பயன்படுத்துவது, அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை மதிப்பிடுவதில் எவ்வாறு ஏஐ தொழில்நுட்பம் செயல்படுகிறது என்பதையெல்லாம் இந்த மாநாட்டிலே தீர்வாக விவாதித்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் செயல்படுத்த இருக்கிறோம். பாடத்திட்டத்தை தாண்டி பாத்தீங்கன்னா ஏஐ ஓஏ தொழில்நுட்பம் வந்துருக்கீங்க.
இதனால வந்து ஆசிரியர்களுடைய பழுத்தொகை வந்து அதிகமா இருக்கு. நிச்சயமாக இல்லை. ஏஐ தொழில்நுட்பம் ஆசிரியருடைய செயலினை குறைக்கும் வகையில தான் இருக்கிறது. அவர்கள் பாடத்திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் எளிமைப்படுத்துவதற்கும் அவர்கள் எளிமையாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல எளிய வழிகளை ஏஐ தொழில்நுட்பம் தருகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை தாண்டி ஆசிரியருடைய துணையோடு தான் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஏஐ தொழில்நுட்பம் ஒன்றை வைத்து எந்த ஒரு கல்வியும் சிறப்பாக தந்துவிட முடியாது. 1000 தொழில்நுட்பம் வந்தாலும் ஆசிரியர் இல்லாத வகுப்பறை வெற்றி பெறாது. ஏஐ தொழில்நுட்பத்தை ஆசிரியர்கள் பயன்படுத்தும் போது அது மிகச்சிறந்த ஒரு